கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் நாம் 40 நாட்கள் 40 ஜெபத்தை தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை தியானிக்கும்படியாகவும் அப்படியாக ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபத்தை யாராலையும் மறக்க முடியாது. யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஜெபிப்பதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொல்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த முதல் முறை ஜெபித்த பிறகு 2வது முறை நடுவில் பார்க்குறாரு, எல்லாரும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசு இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதை பார்த்துவிட்டு 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்கிறார். ஜெபம் 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 ஜெபிக்க அந்த தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபமாகவே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தினுடைய துக்கம் அவரை ஆழ்ந்து அவரை நெருக்கி கொண்டிருக்கிறதான வேளையிலும் கூட ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் பிதாவினுடைய சித்தம் என்னன்னா, தன்னுடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சிலுவையில் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் அவர் சொல்லி ஜெபம் பண்ணுறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறார் பாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்? நம்மளுடைய சுயத்தை வெறுத்து, நம்மளுடைய மாம்சத்தை வெறுத்து, நம்மளுடைய சுய காரியங்களை வெறுத்து, நம்மளுடைய ஆசைகளை வெறுத்து, ஒருவேளை இயேசு இந்த பூமியில் தன்னுடைய அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல், அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அவர் வேற மாதிரி யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எடுத்து நடத்துங்க, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறவர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபிக்காமல் வரவே மாட்டாங்க, அதை பார்க்காம வரவே மாட்டாங்க. இயேசு ஜெபித்த ஜெபம் அந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நடக்கட்டும், தேவனுடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நீர் எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதன்படி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பலனை தாங்கப்பா. அநேக நேரங்களில் எங்களுடைய மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆவியோ உற்சாகம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து எந்த சூழ்நிலையிலையும் எப்படியும் ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுத்தாங்க. உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடையாது. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.